மாடை நீ மேய்க்க வரீங்க, யார் உங்களுக்கு ஐயா விட்டு வர முடியாதுயா. ஆடு மாடுகளை மேய்க்க இவர்கள் தடை போட்டால் என்ன? நமக்கு ஒரு காலம் வருகிறது, கணக்கில்லாத மேய்ச்சல் நிலங்களை உருவாக்குவோம். தரிசு நிலம் என்று சொல்லக்கூடாது, மேய்ச்சல் நிலம் என்றுதான் இனி வருங்காலங்களில் சொல்ல வேண்டும். மேய்ச்சல் நிலம் அது ஆடு மாடுகளுக்கான சொந்த நிலம். இன்றைக்கு கோரிக்கை வைத்து போராடுகிறோம். இந்த தடையை தகர்க்க இந்த பிள்ளைகளுக்கு வழி இல்லை. அதனால் ஆகஸ்ட் 3ஆம் தேதி இதே மலையிலே, தேனி மேற்கிந்த மலையிலே ஆயிரக்கணக்கான மாடுகளை ஓட்டிக்கொண்டு நாங்களே, குறிப்பாக நானே மேய்க்க செல்வேன். இந்த தடையை தகர்ப்பேன், போராடி தகர்ப்பேன். தேனி மாவட்டம் போடி அடுத்த முந்தல் அடவுபாறை மலை மேல் உள்ள வனப்பகுதியில் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் 1000க்கும் மேற்பட்ட மாடுகளுடன் மாடு மேய்க்கும் போராட்டத்தில் ஈடுபட்டார். கால்நடைகளுக்கான மேய்ச்சல் நில உரிமை கோரி தேனி மாவட்டம் போடி அருகே குரங்கணி மலைச்சாலையில் உள்ள தடை செய்யப்பட்ட காப்பு காடுகளில் மாடு மேய்க்கும் போராட்டம் நடத்தப்படும் என்று நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஏற்கனவே அறிவித்திருந்தார். போடி மூணாறு சாலையில் உள்ள முந்தல் பகுதியில் தொழுவத்தில் அடைத்து வைக்கப்பட்டிருந்த நூற்றுக்கணக்கான மலை மாடுகளை அழைத்துக் கொண்டு அடவுப்பாறை பகுதியில் உள்ள மலையை நோக்கி சென்றனர். நான் 1100 ஆடு வைத்து மேய்த்தவன், அதனால் நான் ஆயன் கோன். அதனால அவனுக்காக நிக்கிறேன். நாளைக்கு காலையில மாட ஓடிட்டு போறேன், நான் மேய்க்க மலைக்கு போறேன். நீ தடுப்ப, நான் அதை உடைப்பேன். நாம் தமிழர் கட்சியினர் மற்றும் விவசாயிகளுடன் கம்பு எடுத்துக்கொண்டு மாடுகளை சீமான் அழைத்துச் சென்றார். ஆனால் அனுமதியின்றி போராட்டம் நடத்தச் சென்ற சீமான் உள்ளிட்டவர்களை காவல்துறையினர் மற்றும் வனத்துறையினர் தடுத்து நிறுத்தினர். மலைப்பகுதிக்கு செல்லும் சாலையில் தடுப்புகளை அமைத்து தடையை ஏற்படுத்தினர். இதனால் அவர்களுடன் சீமான் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். எத்தனை நாளைக்கு தடுத்து வச்சிருவீங்க எங்களை? இப்ப இருக்கிற ஆட்சியும் அதிகாரமும் அப்படி நிரந்தரம் நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா? வலியோர் சிலர் எளியோர் தம்மை வதையே புரிகுவதா, மகராசர்கள் உலக ஆளுதல் நிலையாம் எனும் நினைவா. ரொம்ப நாள் இந்த அதிகாரம் இருக்கும் நினைச்சா ஆடாத. ஒரு நாள் வீதியில் நிக்கிற எங்க கிட்ட அதிகாரம் வரும். நீ அதிகாரத்திற்கு நீ ஒரு நாள் வீதிக்கு வருவ. அப்புறம் நீ என்ன பண்ணுவ? நீயே திறந்து விட்டு போய் மேய்ச்சிட்டு வாங்கன்னு சொல்லுவ. அந்த காலம் ரொம்ப நாள் இல்லை, இன்னும் 6 மாசத்துல உருவாக்குவோம். 6 மாசத்துல. அது வணக்கம். வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். வீரன் என்றும் திருப்பெயர் கொண்ட தென்னவன், மண்ணின் மானம் காக்க மரபோர் புரிந்த மன்னவன், வீர பெரும்பாட்டன், எங்கள் தீரன் சின்னமலைக்கு நாம் தமிழரின் வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வரி கொடுக்க மாட்டேன் என்று பெரும்படையை எதிர்த்து நின்ற வரிப்பொலி வீரன்
எங்கள் பெரும் பாட்டன் வீரன் சின்னமலைக்கு துணை நின்று தமிழினத்தின் மானம் காத்த தமிழ் தேசிய இயக்கி மூத்த வீர பெரும் பாட்டன் குணாளன் நாடாருக்கு நாம் தமிழரின் வீர வணக்கம். வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். பிறந்த இனத்தின் பெருமை காத்த வீர பெரும் பாட்டன் குணாளன் நாடார் அவர்களுக்கு நாம் தமிழரின் வீர வணக்கம். வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். தமிழ் தேசிய இனத்தின் மூத்தோர் எங்கள் பெரும் பாட்டன் வீரன் சின்னமலைக்கு துணை நின்று வீரமிக்க படை காத்த வீர தளபதி வீர பெரும்பாட்டன் கருப்பு சேனைக்கு நாம் தமிழரின் வீர வணக்கம். நாம் தமிழரின் வீர வணக்கம். நாம் தமிழரின் வீர வணக்கம். நாம் தமிழரின் வீர வணக்கம். தமிழ் தாய் வாழ்க. தமிழ் தாய் வாழ்க. தமிழ் தேசிய இனத்தின் ஒற்றை நம்பிக்கை, தமிழ் பேரினத்தின் இருளற்ற வந்த பேரொளி எங்கள் தாய்ப்புலி செந்தமிழன் சீமான் உங்களோடு. தமிழ் பேரினத்தினுடைய பெருமை மிக்க வீர பெரும்பாட்டன் தீரன் சின்னமலை அவர்களுக்கும் அவரோடு களத்திலே இணை பிரியாது நின்ற தளபதிகள் நம்முடைய பாட்டன்கள் கருப்பன் சேர்வைக்கும் குணாளன் நாடாருக்கும் என்னுடைய வீர வணக்கத்தை செலுத்துகிறேன். ஒவ்வொரு முறையும் நம் பாட்டனின் சிலை இருக்கிற இடத்திற்கு சென்று வணக்கத்தை செலுத்துவது வழக்கம். ஆனால் இன்று இந்த போராட்டத்தை நடத்துவதென்று குறித்துவிட்ட பிறகு அங்கு செல்ல முடியவில்லை. ஆனால் இந்த நிலமெங்கும் தீரனுடைய நிலம்தான். அதனால் இந்த இடத்திலிருந்தே எங்களுடைய பாட்டனாருக்கு நாங்கள் வணக்கத்தை செலுத்துவதில் பெருமையடைகிறோம். இங்கே பேசிய என்னுடைய தம்பிகள் எல்லாம் மேய்ச்சல் நில உரிமையை பற்றி தெளிவாக எடுத்து விளக்கி பேசினார்கள். நிறைய செய்திகளை பகிர வேண்டிய தேவையும் இல்லை, இதற்கு நேரம் இல்லை. மாடுகள் பசியோடு அங்கே காத்து கொண்டிருக்கிறது. அதை மேய்ப்பதற்கு நாங்கள் செல்ல வேண்டும். பெரிய கோரிக்கை ஒன்றுமில்லை. 2006 அவர்கள் கொண்டு வந்த வன உரிமை சட்டத்தை செயல்படுத்த சொல்லித்தான் நாங்கள் தொடர்ச்சியாக போராடி வருகிறோம். அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள், என்னிலும் இளைய என் தம்பி தங்கைகள், உலக நாடுகளில் எல்லாம் எப்படி ஆட்சி நிர்வாகம் நடக்கிறது என்பதெல்லாம் பார்க்கிற நீங்கள் இது வெறும் ஆடு மாடு என்று கருதுகிறார்கள். நீரின்றி அமையாது உலகு என்று நம்முடைய வள்ளுவ பெருமகனார் நமக்கு தந்தருளிய மறைமொழியில் சொல்லுகிறார். அது எவ்வளவு தூரம் உண்மையோ அப்படி நீரின்றி அமையாத உலகு, அதுபோல காடின்றி அமையாது நீர், ஆடும் மாடுமின்றி அமையாது காடு. இந்த இயற்கையின் சுழற்சி முறையை என்னிலும் இளைய என் தம்பி தங்கைகள் அறிந்து கொள்ள வேண்டும். ஆடு மாடுகள் அங்கு சென்று மேய்வதால் காடு வளப்படும். அங்கே இதே குரங்கணியில் தீப்பற்றி எரிந்ததே, அதுபோல காடு பற்றி எரிவது தடுக்கப்படும். தீயின் தொடர்ச்சியின்றி அது அந்தந்த இடத்திலே நின்றுவிடும். கூகுள் நிறுவனத்தினுடைய தலைமை அலுவலகம் ஒரு தீவிலே அடர்ந்த காட்டுப்பகுதியில் வைத்திருக்கிறார். அவர் அந்த காடில் தீப்பற்றி எரிந்து விடக்கூடாது என்பதற்காக 100 மாடுகளை அங்கே விட்டு தினமும் அந்த புற்களை மேய விடுகிறார். ஏன் அவருக்கு அவர் செய்கிறார்? அவருக்கு அறிவு இருக்கிறது, தெரிகிறது, அவர் செய்கிறார். இத்தனை என் பிள்ளைகள் இவ்வளவு கேள்விகளை எழுப்பினார்களே, எங்கள் ஐயா கென்னடி உட்பட என் தம்பி இளஞ்செலியன் சீமான், என் தம்பி துரைமுருகன் எல்லோரும் இங்கே மலையை இதே குரங்கணியில், அறிவார்ந்த என் அன்பு சொந்தங்களே, இதே குரங்கணி இதே தேனியிலே நியூட்ரினோ ஆய்விற்காக மலையை எடுத்து கொடுத்தவர்கள் இவர்கள்தான். இந்தியாவில் எவ்வளவோ மலைகள் இருக்கும்போது என்னுடைய மலைக்கு ஏன் வந்தார்கள்? 50,000 டன் எடையுள்ள வெடிமருந்துகளை வைத்து நாங்கள் மலையை தகர்ப்போம். அதில் கொடுத்து நம்ம சொல்லலை, அந்த ஆய்வில் அவங்க சொல்றாங்க, அவங்களே சொல்றாங்க. 1,00,000 டன் எடையுள்ள தூசை காற்று மண்டலத்திலே கலக்கும். 50,000 டன் வச்சு மலையை தகர்த்தா என்ன ஆகும்? கல்குவாரிகள் என்கிற பெயரிலே வெடியை வைத்து பாறைகளை தகர்த்து என் தாயின் மாறை அறுத்து காசாக்கி கொண்டிருக்கிறார். ஆனால் என் ஆடும் மாடும் இந்த ஓரத்தில் போய் அந்த புல்லை செடியை பூண்டை சாப்பிடுவதில் மலை நாசமாகிவிடும் என்கிறார்கள். இது யாராவது
ஏற்கும்படி இருக்குதான்னு பாருங்க. ஏற்கும்படி இருக்குதா? இது யாரு செய்வா? இது மலையை பாதுகாக்க வேண்டும் என்றால் நம்முடைய மாடும் ஆடும் போய் அதற்குள்ளே மேய வேண்டும். இதை தவிர வேற அதுக்கு வழி கிடையாது. எங்களுடைய ஐயா அந்த தம்பிகளை எல்லாம் அடித்த வனத்துறை அதிகாரிகளுக்கும் அவர்கள் பிள்ளைகளுக்கும் சேர்த்துத்தான் உங்கள் பிள்ளைகள் நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் பயணம் பண்ணி பாருங்கள், கேரளாவுக்கு செல்லுங்கள். அங்கே எப்படி மலைகள் மரங்கள் காடுகள் பராமரிக்கப்படுது, அதுபோல் இது இருக்கா? இப்படி இருக்கா நம்ம நாட்டில்? இன்னைக்கு 1,80,000 மாடுகளுக்கு மேலே இருந்தது மலை மாடுகள். இன்னைக்கு என்னவா இருக்குது? 5,000-10,000 மாடுக்கு குறியிடுச்சு. இப்போ எங்கள் அண்ணன் இங்கே வந்திருக்காரான்னு தெரியல. என்னுடைய சொந்த அண்ணன் பாலா பாறையில் 500 மாடுகள் வச்சுருந்தார். நேற்று சொல்கிறாரு, தம்பி எல்லாத்தையும் வித்துட்டேன்டா, 100 மாடு தான்டா இருக்குது. ஏன்னா மேய்க்கிறதுக்கு இடம் இல்லைடா. அந்த அதிகாரிகள் ஒரே நெருக்கடி, கண்காணிப்பு, சிசிடிவி கேமரா வச்சு ஒரே தொல்லையாக இருக்குடா, அதனால் வித்துட்டேன்டான். இப்படி ஒரு அறம் சார்ந்து வாழ்கிற மக்களை நாங்கள் பார்த்தீர்களா? இந்த மாடுகளின் பாலை பீச்சு கூட நாங்கள் விற்கிறதில்ல. அதில் எங்கள் அண்ணன்லாம் பால் ஒரு சொட்டு கூட கறக்க மாட்டார். கண்ணுக்குட்டி தான் குடிக்கும். யாராவது ஜல்லிக்கட்டுக்கு கண்ணுக்கு காலை வேணும்னா கண்ணுக்குட்டி வாங்கிட்டு போவாங்க, கொடுப்பார். யாராவது குழந்தை பிறந்த தாய்க்கு பால் வரல, பால் இல்லை பத்தலைன்னா அந்த மாட்டை கண்ணுக்குட்டியோடு கொடுத்துருவார். அந்த பிள்ளை வளர்ந்த பிறகு அந்த கண்ணுக்குட்டியும் மாட்டை கொண்டாந்து அவங்க கொடுத்துட்டு போயிடுவாங்க. இப்படி அறம் சார்ந்து வாழ்கிற ஒரு இனக்கூட்டத்தை எங்கேயாவது பார்த்துருக்கியா? இங்கே உட்கார்ந்துருக்க எங்களுடைய கீதாரிகள், எங்களுடைய ஆயர்குடிகள், எங்கள் அண்ணன் நீ கோனார் தான். நாங்கள் ஆயர்கள்லாம் ஆடு மாடு மேய்க்கிறோம் வச்சுக்கடா பைத்துக்கிறப்பில். அப்போ ஆப்பிரிக்கா அமெரிக்காலாம் ஆடு மாடு மேய்க்கிறோம், எங்கள் கோனாராடா டேய். தந்தா காட்டு நாய்க்கு இருக்கிறாரு எங்கள் அண்ணன் கண்ணன். ஒரு தடவை எங்கள் அண்ணன் உனக்கு தெரியாது, எனக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு வந்தார். நான் தினம் எங்கள் அண்ணன் சாப்பாடு எடுத்து எங்கள் அண்ணி சாப்பாடு கொடுத்து வந்துருக்காருன்னு சொல்லிட்டு டக்குன்னு காசு எடுத்து ஒரு 10,000 இந்த வச்சுக்க அண்ணிட்ட கொடுன்ட்டேன். பதறி துடிச்சு, என்ன காரியம் பண்ணிட்ட? வைப்பாங்கிட்டு வை, என்ன காசை கொடுத்துட்டு இருக்க நீ? என்ன காசால் இந்த வருப்பா அப்படின்னு வேட்டி எடுத்துகிட்டு டவுசர் கோடு ஓட்ட டவுசர் இதிலிருந்து கட்டுக்கட்டாக எடுத்து போடுறாப்புல, இதிலிருந்து கட்டுக்கட்டாக எடுத்து போடுறாப்புல. எல்லாம் என் பிள்ளைய போட்ட சாணி காசு பண்ணிட்டாப்புல. இப்படி சாணி காசுப்பா. நான் கேட்டேன் எங்கள் அண்ணன்ட்ட, என்ன தானே வருமானம், நீ பாலும் பிச்ச மாட்டேற, இதுவும் பண்ண மாட்டேற, சாணி இருக்குல்லப்பா சாணி. இவன் என்ன எங்களுக்கு என்ன தரான்? அவன் போடுற கழிவு காசுடா, எனக்கு காசுடா காசு. உனக்கு என்னடா தெரியும்? உனக்கு உரம்னா என்னன்னு தெரியுமாடா? ஆடு மாட்டு கழிவு இல்லாமல் அவனுடைய மூத்திரம் இல்லாமல் எப்படா மண்ணு வளமான மண்ணா மாறும்? மடப்பலை தரையில் விழுந்து மக்கி மண்ணோடு மண்ணாக போற இலைதலை கழிவு ஆடு மாட்டு கழிவு தான்டா மண்ணின் உரம் வளம். பைத்தியக்காரா, கண்ணுக்கு தெரியாத பல கோடிக்கணக்கான நுண்ணுயிர்கள் உருவாகி மண்ணை வளப்படுத்தும்டா, வளப்படுத்தும். அவனுக்கு தெரியுது கேரளா இருக்க மலையாளிக்கு 10 லட்சம் 15 லட்சம் 20 லட்சம் கொடுத்து என் சாணியை எடுத்துகிட்டு போகிறான், என் புழுக்கை அள்ளிக்கிட்டு போகிறேன் லாரியில். அவன் கொண்டு போய் அதை வச்சு விவசாயம் பண்ணுறான். இவன் பாட்டம்பாஸ் 60 20 பொட்டாசியம் ஜல்பொட்டு யூரியா கண்ட கருமத்தை வேரில் ஒட்டி எனக்கு விஷத்தை விளைய வச்சு கொடுக்குறேன். இப்படி ஒரு நாடு எங்கே பார்த்துருக்கியா நீ? அவனுக்கு இருக்கிற அறிவில் ஒரு அரைவாசி இவனுக்கு இருக்கப்படாதா? 15 வருஷமாக கத்துறோம்டா முச்சந்தியில் நின்று ஒன்றும் கிடையாது. மறுபடியும் இந்த கருமாதியம் பிடிச்சவனுக்கா ஓட்டை போட்டு எங்களை ரோட்டில் போட்டு போயிடுது. அதுதான் நான் கோவத்தில் இந்த ஆடு மாட்டுக்காவது ஓட்டு உரிமை கொடுத்து விட்றா, எங்களுக்கு அதாவது போட்டு விடுங்க. அதுக்கு அது ஏன்னா அதுக்கு தெரியும்ல கொடுமை. உலகமெங்கும் இவர்கள் அந்நிய முதலீட்டை ஈட்டு வர எத்தனை நாடுகளுக்கு செல்கிறார்கள்? அந்த நாடுகள் எல்லாம் அந்த நாடு எப்படி மேய்ச்சல் நிலங்களை உருவாக்கி கால்நடைகளை பராமரித்து செல்வத்தை பெருக்குகிறது, பொருளாதாரத்தில் தன்னிறைவடைந்து மேம்படுது என்று தெரிய வேணாமா? பிரேசில் என்ன, அமெரிக்கா என்ன, ஆஸ்திரேலியா என்ன, டென்மார்க் என்ன, இந்த நாடுகள் எல்லாம் எதிரில் வளத்தை பெருக்குகிறது. எதிரே மாட்டுக்கறி ஏற்றுமதி, பால் ஏற்றுமதி, பால் இருந்து மதிப்பு கூட்டப்பட்ட பொருள்கள், பால் கோவா, சீஸ், இந்த மாதிரி பொருள்களில் தான் அவன் அதிகமாக சம்பாதிக்கிறான். என் தம்பி துறை கூட சொன்னான், மாட்டு கருதிங்கிறது முற்போக்கு, ஆடு மாடு மேய்க்கிறது பிற்போக்குன்னு. அது சரிதான். ஆடு மாடுகள் முன்னாடி போகும், நாங்கள் பின்னாடி இருந்து பற்றிக்கிட்டு போவோம், அதனால அது பிற்போக்கு. அது மேய முன்னாடி போகும், நாங்கள் பின்னாடி இருப்போம், அதனால அது பிற்போக்கு. இவன் திங்கிறவன் முன்னாடி கறியை வச்சு தின்னுக்கிட்டு இருப்பான், அதனால அது முற்போக்கு. இதெல்லாம் இவங்களுக்கெல்லாம் அறிவாளிகள்னு பேர் அந்த நாட்டில். டே அறிவாளிகள்னு பேர். கேவலம் கேவலம். எங்கே பொருளாதாரம் இருக்குன்னு தெரியாமல் சாராயத்தை விற்று 50,000 கோடிக்கு எங்களை ஆத்தால பண்ணி சாகடிச்சுகள் சுடுகாடாக்கி போயிட்டேன். ஐயா ராமசாமி அவர்கள் தாலி அறுத்துரு, அதை கலட்டிடுறது அடிமை சின்னம், அது விலங்கு, பெண்ணுக்கு அடிமை சின்னம் என்ன, அதனால அதை கடைப்பிடிக்கிறாங்க. அவரை பின்பற்ற எல்லாரும் பல லட்சக்கணக்கான பெண்களின் தாலி அறுத்துட்டான் குடிக்க வச்சு. சிங்களத்தை இலங்கையில் சிங்களம் எங்களை குண்டு ஓட்டு கொன்னா
அது இனப்படுகொலை. இவன் குடிக்க வச்சு கொள்றான், இதுவும் இனப்படுகொலை. அவன் 1.5 லட்சம் பேரை ஒரே ஆண்டுல கொண்டான், இவன் 5 லட்சம் பேரை அந்த 5 ஆண்டுகளை கொள்றான். ரெண்டும் ஒண்ணுதான். அங்க கொண்டவன் சிங்களவன், இங்க கொள்றவன் எங்களவன். பெரிய பெரிய வித்தியாசம் இல்லை. இப்படியே கத்திக்கிட்டே இருக்கேன்னு நினைச்சிட்டு இருக்காத. இந்த நாட்டை என் முன்னவர்கள் கண்ட கனவின் வழி நடந்து என் உயிர் தலைவன் சுமந்து நின்ற கனவை அதை அப்படியே என் தலைவனின் வழியே பாதை அவன் மொழியே கீதை என்று பின்னடக்கிற அவன் பிள்ளைகள் இந்த நிலத்தை, தமிழர் தேசிய நிலத்தை, இந்த நாட்டை உலகத்தின் தலை சிறந்த நாடாக, பூமியின் சொர்க்கமாக மாற்றி படைப்போம். நீ பார்த்துக்கிட்டே 5 ஆண்டுகள் ஆகச் சிறந்த நாடாக மாற்றுவேன். அவ்வளவு திட்டங்கள், சிந்தனைகள் எல்லாம். அதான் கோடி கனவு கொண்டோம், அதை நிறைவேற்ற கூடி வாருங்கள், ஓடி வாருங்கள் எம் மக்களே என்று ஊராக கத்தி வருவது காரணம் அதுதான். அவனுக்கு தெரியாது இந்த ஆடு மாடுன்னா என்னமோ நினச்சிக்கிருக்கான் அவன். இது இன்னைக்கு இல்லைடா. என் தம்பி சீமான் சொன்ன மாதிரி முல்லை நிலம் ஆதியில காடுகளில் நாங்கள் வாழத் தொடங்குற போது, மலையிலிருந்து கீழே இறங்கி வந்து காடுகளில் வாழத் தொடங்குற போது செஞ்சதுடாது. ஆடு மாடு மேய்த்தல் தொழில் அல்லடா, எங்கள் வாழ்க்கை முறையடா, எங்கள் கலாச்சாரம்டா, பண்பாடடா. உலகத்துல நான் யாருன்னு வர்றா, எத்தனையோ இனங்கள் இருக்கடா. ஆட்டுக்கும் மாட்டுக்கும் விழா வச்சு மாட்டு பொங்கல் என்று கொண்டாடிய பரம்பரைடா நாங்க. குடும்ப அட்டையில ரேஷன் கார்டுல மாட்டு பேர செத்த மரபன் நாங்க தான்டா அந்த மரபினன். பைத்தியக்காரப்பல பாரா, எவ்வளவு பெரிய ஆண் மக்கள் வீரனும் அடைக்க முடியாத அடங்காத காலை துள்ளி போகும்டா. என் தங்கச்சி வந்து அப்படி கையை காட்டணும்னு ஓடியாரும்டா, செல்லமா ஓடியாரும்டா. வைத்தியக்காரன் என்னமோ இவங்களை வச்சுக்கிட்டு ஒன்றும் இல்லை, சிக்கிக்கிட்டோம்டா. இவங்க கிட்ட முட்டாப்பைய கூட்டத்துக்கிட்ட சிக்கிக்கிட்டோம். இப்போ தப்பிக்க ஒரே வழி இருக்குது. அவங்களுக்கு போராட தெரியல, இத்தனை கொம்பை வச்சுக்கிட்டு சும்மா தெரியும். இல்லைன்னா குத்தி பேத்து விட்டுருப்பான் புறா பேலி. அவனுக்கு தெரியல. கூர்மையான கொம்பு இருக்கிறத மறந்துட்டு தான் அது வண்டி இழுத்துக்கிட்டு தெரியுது. அது மாதிரி தான் நாங்களும் இப்படி. மேய்ச்சல் நிலம் என்பது எங்கள் உரிமை. நீங்கள் சும்மா போட்டு அடிச்சுக்கிட்டு எல்லா மாநிலத்திலையும் இந்த சட்டத்தை செயல்படுத்தலை, மேய விடுறான். நீங்கள் எல்லா சட்டத்தையும் அப்படியே கடைப்பிடிச்சு செயல்படுத்துகிற மாதிரி நீங்கள் இதை வந்து இந்த மேய்ச்சல் உரிமையை தடுக்கிறீங்க. எங்கள் பிள்ளைகளை அடிக்கிறீங்க. அன்னைக்கெல்லாம் ஐயாவை தள்ளி விடுற, அவங்க 2 பேரை போட்டு அடிச்சிருக்கீங்க. நீங்கள் இது எந்த வழியில் நியாயம், எந்த வழியில் இது சரி? இது எத்தனை நாளைக்கு தடுத்து வச்சிருவீங்க எங்களை? இப்போ இருக்கிற ஆட்சியும் அதிகாரமும் அப்படியே நிரந்தரம்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்களா? வலியோர் சிலர் எளியோர் தம்மை வதையே புரிகுவதா, மகராசர்கள் உலக ஆளுதல் நிலையாம் எனும் நினைவா. ரொம்ப நாள் இந்த அதிகாரம் இருக்கும் நினைச்சா ஆடாத. ஒரு நாள் வீதியில் நிற்கிற எங்க கிட்ட அதிகாரம் வரும். நீ அதிகாரத்திற்கு நீ ஒரு நாள் வீதிக்கு வருவ. அப்புறம் நீ என்ன பண்ணுவ? நீயே திறந்து விட்டு போய் மேய்ச்சிட்டு வாங்கன்னு சொல்லுவ. அந்த காலம் ரொம்ப நாள் இல்லை, இன்னும் 6 மாசத்துல உருவாக்குவா. 6 மாசத்துல. அது அறிவார்ந்த தமிழ் சமூக சொந்தங்களே, பாதுகாப்பு கொடுத்திருக்கிற காவல்துறை பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கமும். நாங்கள் மாடு ரொம்ப நேரமாக காத்திருப்பதால் மாடு மேய்க்க செல்கிறோம். நிறைய செய்திகள் நிறைய நம் பகிர்ந்து கொள்ளலாம், பரிமாறிக்கொள்ளலாம். இது அவர்களுக்கான போராட்டம், அவர்களோடு நின்று போராடுவதுதான் சரி. வணக்கம். பார்த்து வண்டி ஓரடி கொடுத்துருங்க. மாடலாம் மாட்டிக்கிட்டியா? மாட்டுக்கு முன்னாடியா?
வன உரிமை சட்டம் எங்க இருக்கு இடம் எங்க இருக்கு சொல்லுங்க. எங்க வருவாய் எங்க இருக்கு? உங்களுக்கு தெரியாது எதுவுமே ரிசர்வ் ஃபாரஸ்ட் அதுக்கான போட்டோ இருக்குது. நம்ம அதுக்கான பெர்மிஷன் வாங்கிட்டு தாராளமாக நீங்கள் மேய்க்க அதை பற்றி ஒன்றும் ஒரு போட்டோ வயலன்ஸ் மாரி பண்ணக்கூடாது. அது உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் இல்லை. நாங்கள் வந்து இல்லை நீங்கள் தானே சொன்னீங்க மேய்க்கலாம். நீங்கள் ரிசர்வ் ஃபாரஸ்ட் எங்கே மேய்க்கலாம்? எந்த ஃபாரஸ்ட் மேய்க்கலாம்? அங்கே அது எங்கே இருக்கு? அது நம்ம கிடையாது சார். நம்ம ஃபாரஸ்ட் ரைட்ஸ் ஆக்ட் வந்து எல்லா காடுகளுக்கும் போகும்போது உத்தரகாண்டில் நீங்கள் சொல்கிற பாதுகாக்கப்பட்ட புலிகள் காப்பகத்தில் அது வந்து ட்ரெடிஷ்னல் தொழில் இதான் அதற்கு உள்ள சட்டத்தோட தப்பி நீங்கள் மாற்றி சொல்கிறீங்க. 19 வருஷமாக வந்து தவறாக சொல்லி வச்சுருக்கீங்க. இல்லை சார், இல்லை நல்லது ஆட்சி சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அது வந்து யாருக்காக இதை பாதுகாப்பு? இப்போ அந்த மாடும் ஆடுகளும் எங்கே இருந்துச்சு? இந்த காடுகளில் இருந்து தான் வந்துச்சு. இப்போ இந்த காட்டிலே என்னை நுழைய விடலைன்னா நான் எங்கே போய் வாழ்றது சார்? இப்போ யாருக்காக ரிசர்வ் ஃபாரஸ்ட்டு? சரி, யாருக்காக ரிசர்வ் பண்ணிடுறீங்க? வனங்களுக்கு இது இது என்ன இது விலங்கு? இது வனவிலங்கு. இது என்ன விலங்கு? சரி சரி, அங்கே என்ன வனவிலங்கு என்ன இருக்கு? இங்கே வனவிலங்கு என்னென்ன வனவிலங்கு இருக்கு? வனத்துக்கு வந்து மக்களுக்கு வந்து மாட்டத்தோட மற்ற உணவு நம்பி அதை பாதுகாக்கிறத வந்து ஒரு ஆக்டில் வந்து அமைச்சர் போட்ட ஆர்டர் வந்து இருக்கிறது. அது ப்ராப்பராக பெர்மிஷன் வாங்குன்னு தான் சொல்கிறேன். தவிர வந்து கிளைம் அனுப்பியிருக்கிறேன். இந்த ஒரு கரட்டுப்பட்டியை சார்ந்தது ஃபாரஸ்ட் ரைட்ஸ் கமிட்டி அமைச்சு கிளைம் அனுப்பியிருக்கிறோம். உங்களுக்கு இப்போ பழங்குடிகள் நலத்துறைனா அதுக்கு வந்து ஆர்டிஓ தலைமையில் அவங்க தான் இது பண்ணுறாங்க. இதுவரை கிராம வனக்கு கிராம வனக்கு மீட்டிங் வந்து கனெக்ட் பண்ண சொல்லியிருக்கோம் சார். அது ஒரு ஃபாரஸ்ட் நாங்கள் நடத்தல. கிராம சபை வந்து கூட்டணும். கன்சர்ன் எல்லா வில்லேஜஸ் வந்து மக்கள் வந்து கலெக்டர் கேட்டு ஒவ்வொரு வில்லேஜ்லேயும் வந்து கிராம வனக்கு வந்து ஃபார்ம் பண்ண சொல்லியிருக்காங்க. அது மூலமா ரைட்ஸ் எடுத்ததுக்கு அப்புறம் தான் வந்து அடுத்த சப்டிவிஷன் கமிட்டிக்கு வருது சார். சப்டிவிஷன் கமிட்டி தான் உங்களுக்கு அதுக்கு தொடர்பு கிடையாது. பழங்குடிகள் நலத்துறை தான் அதை இம்ப்ளிமெண்ட் அத்தாரிட்டி. அவங்க நான் மாவட்டத்துக்கு ட்ரெயினராக இருக்கிறேன். சார் கண்டிப்பா சார் வந்து உங்களுக்கு உரிமையில கொடுக்கறத நாங்க ரெடி ஆகிட்டு இருக்கோம். ஒவ்வொரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் வந்து வேலை நடந்துகிட்டு இருக்கு. அது வரைக்கும் மாடு நீங்க மாடுக்கு தேவையான நிறைய வந்து அந்த ஆக்ட்ல அந்த ரெண்டு இது மேய்ச்சல் நிலம் இல்லைங்க. இது பாதுகாப்பு எல்லா காடுகளுக்கும் சொல்றீங்க. நாங்க உழைக்கிறது சொல்றீங்க பாதுகாக்கப்பட்டது. சார் உங்களுடைய ஸ்பீச் வந்து நிறைய விஷயம் நான் கேட்டிருக்கேன். உங்களுக்கு நிறைய அட்மையர் ஆயிருக்கேன். நான் எவ்வளவு விஷயங்கள் வந்து இயற்கை பத்தி பேசுறீங்க. இயற்கை வந்து பின்னாடி வர எது சந்ததிக்கு வந்து இயற்கை தான் முக்கியம். அதை பாதுகாக்கிறத வனத்துறை வந்து இவ்வளவு பேர் போட்டுட்டு மினிமம் ஸ்ட்ரென்த்ல வந்து கிட்டத்தட்ட ஒரு 90% இருந்து அடுத்து கொண்டு போகிற முயற்சி எடுத்துருக்காங்க. உங்களுக்கு சார் நல்லாவே தெரியும். கரெக்டா? இந்த ஸ்டேஜில் வந்து நீங்க as per கோட் 2022 ஆர்டர்ல பாத்தீங்கன்னா எல்லா டைகர் ரிசர்வ் நேஷனல் பார்க் சொல்யூஷன் பார்ப்போம் சார். நான் சொல்யூஷன் வந்து பார்க்க முடியும்னு சொல்லவே கிடையாது. அந்த ஆர்டரை என்ன சொல்லுறாங்கன்னா இதுக்குன்னு தனியாக வந்து ஒரு ஃபாடர் பிளான்டேஷன்ஸ் ஒரு எங்கேயும் ஏரியா வந்து நம்ம வந்து ஒரு புறம்போக்கு நிலத்துல ஒரு ஏரியா டெவலப் பண்ணிட்டு அங்க வந்து ஃபாடர் பிளான்டேஷன் அது கொடுக்குறது பண்ணிட்டு இருக்கிறதா சார். இது ப்ராப்பர் ரெப்ரசன்டேஷன் கொடுங்கன்னு சொல்றாங்க. ஃபாரஸ்ட் ரைட்ஸ் ஆக்ட்ல அவங்க மேய்ச்சிட்டு இருந்தாங்க. ஃபாரஸ்ட் ரைட்ஸ் ஆக்ட் விட்டுருங்க. ஃபாரஸ்ட் ரைட்ஸ் ஆக்ட் அதுதான் உங்களுக்கு நீங்க வராது. நீங்க தப்பா சொல்றீங்க. திரும்ப சட்டா இவங்களுக்கு ஒரு ஃபேஸ்டல் கம்யூனிட்டிக்கு அது பொருந்தும். இந்தியாவுல பல மாநிலங்கள்ல கொடுக்குறாங்க. ட்ரைபலுக்கு நீங்க தப்பா சொல்றீங்க.
சார் நீங்க ட்ரெயினர் மாதிரி ரீசனா எல்லா ஸ்டேட்லயுமே வந்து அந்த இல்லைங்க உங்க மீட்டிங் நான் அட்டன் பண்ணிருக்கேன் நினைச்சேன். லாஸ்ட் திண்டுக்கல் நடக்கும்போது பாத்தீங்கன்னா வந்து அந்த ஃபாரஸ்ட் ரைட்ஸ் ஆகிட்டு முழுக்க வந்து 3 தலைமுறை வந்து இருக்கிற உரிமை கொடுக்கணும் போறீங்க கொடுக்குற வந்து ஒரு இனிஷியலாக ஒரு குழு வந்து அமைச்சிட்டு அது மூலமா வந்து வன உரிமை குழு இவங்க ரெப்ரசன்டேஷன் கொடுக்கணும். அவங்க ப்ரூஃப் கொடுங்க, கொடுத்ததுக்கு அப்புறம் அடுத்த சப்டிவிஷன் கமிட்டி வரட்டும். எங்க ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் அடுத்த சப்டிவிஷன் கமிட்டி வரல. எல்லா வில்லேஜ்லயுமே வந்து ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க சார். உங்களுக்கு வந்து சார் நாங்களும் விவசாய குரூப் சேர்ந்தவங்க தான், புரியுதா? உங்களுக்கு தேவையான முயற்சிகள் நான் கொடுக்குன்ற கடை நாங்கள் கஷ்டப்படுறோம். பட் அதுக்கு ப்ராப்பரா வந்து ஆர்டர் பண்ணி ஒவ்வொரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜா கொடுங்க சார். சரி, இப்ப அதை விடுங்க. இப்ப நாங்க வந்து மாட்டுக்கு தீனி தான் போடுறோம், கரெக்டா அழிக்கல. அப்படி கிடையாது. எப்படி சொல்ல முடியும்? நீ கிட்டத்தட்ட ஒரு 1000 மாடு போகும்போதுல சார் உங்களுக்கு தெரியும் சார் இருக்கிறதே சார். லாஸ்ட் 3 மாசம் இங்க மழையே இல்ல சார். நீ உள்ள பாத்தீங்கன்னா வந்து அவ்வளவு ஃபாரஸ்ட் ஃபயர் இருக்கு வந்து லக்கில இருந்து கொஞ்சம் அப்போ மழை பெய்யணும். ஃபாரஸ்ட் தடுக்கப்படுறாங்க. அந்த தீ பரவறத தடுக்க முடியும் உங்களால சார். தீ பரவ தடுக்க அங்க இயற்கை உயிரினங்கள் நிறைய வாழுது. அது புல் பூச்சி வரது வந்து கொஞ்சம் டைம் அது ரிடியூஸ் ஆகி டைம் ஆகுறத செய்யுது. சாருக்கு கண்டிப்பா தெரியுமா சார்? நீங்க ஜஸ்ட் யோசிங்க. நீங்க நான் இவங்க தடுக்க கூடாது கொடுக்க கூடாது எந்த முயற்சியும் கிடையாது சார். இதுக்கு இந்த ஏரியாவை நம்ம டெவலப் பண்ணுவோம் சார். வாட்டர் பிளான்டேஷன்ஸ் வந்து இருக்கு சார். அது வந்து மேய்ச்சல் வேணும்ல. அதுக்கு எங்க மாடுகள் என்ன காட்டு மாடுகள் வாழ்ற வசிக்கிற பகுதிக்கு நம்ம மாடுகள் அந்த ஓரத்துல மேஞ்சிட்டு திரும்புறது. அது சாப்பாட்டுக்கே இடம் இல்லாம போது நம்ம வந்து இதுல ஏத்த முடியாது. நம்ம டொமஸ்டிகேட்டட் வந்து லார்ஜ் பாப்புலேஷன் ஆஃப் அனிமல்ஸ் சார் தெரியும் ரைட். ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் வந்து அதிகமான மாடு போகும். அது இன்டென்சிட்டி வந்து கேரிங் கெப்பாசிட்டி அதிகமாக போகும். போகும்போது வந்து நீங்க உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு விஷயம் ஒரு 100 மாடு 1000 மாடு போறதுக்கு நார்மலா ரீஜன் டைப் ஆகும். அங்க இருக்கிற காட்டு மாடுகளுக்கு நீங்க கவலைப்படுறீங்க. சரி, இந்த மாட்டுக்கு என்ன கண்டிப்பா சார். இந்த மாடுக்கு வந்து வெட்டரி மூலமாகவும் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் அக்ரிகல்ச்சர் மூலமாக லேண்ட் டெவலப் பண்ணிட்டு அந்த ஜியோ சார் பார்த்து எனக்கு அது நீங்க அது இது பாத்தீங்கன்னா இதுக்கு எப்படி ஆல்டர்னேட் ரூட் நம்ம ரெடி பண்ணலாம்னு சொல்லிட்டு we have the proposal. அது கோர்ட் ஆர்டர் வந்து கிளியரா சொல்லிருக்காங்க சார். நம்ம அதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு நம்ம முயற்சி பண்ணுவோம். இருக்கு போறீங்க சார். அதுக்கு வாங்க ரெப்ரசன்ட் பண்ணி வாங்கன்னு சொல்றேன் நான். அதுக்கு ரெப்ரசன்ட் பண்ணி வாங்க, நாங்க ரெடியா தான் இருக்கோம். அது ரெப்ரசன்ட் பண்ணி தான் இது கிட்டத்தட்ட எவ்வளவு நாளா சார் இந்த process போகுது சார்? என்னைக்காச்சும் நீ கலெக்டர் மீட் பண்ணிட்டு ஒரு காம்பன் நீங்க சொல்லுங்க. நாங்க வரணும்னு சொல்றோம்ல, நீங்க அதைத்தான் நாங்க இந்த போராட்டத்தின் மூலமா உங்களுக்கு முன்வைக்கிறோம். நீங்க உடனடியா எங்களுக்கான ஒரு மேய்ச்சல் நிலம், இது மேய்ச்சல் பரம்போக்கு, மேய்ச்சல் வாய்க்கால், இந்த மாதிரி இடங்கள் எங்களுக்கு கண்டிப்பா சார். அதுக்கு நீங்க சூட்டபிளா வந்து ஐடென்டி பண்ணிட்டு அது வந்து ஃபாரஸ்ட் கண்ட்ரோல் இருந்தாலும் சரி, ரெவென்யூ கண்ட்ரோல் இருந்தாலும் சரி, பஞ்சாயத்து கண்ட்ரோல் இருந்தாலும் சரி, எந்த லேண்ட் வந்து எந்த டைப் ஆஃப் கொடுக்க முடியும், அதுல எப்படி வந்து டிஃபரெண்ட் ஸ்கீம் மூலமா ஃபாடர் பிளான்டேஷன் பண்ண முடியும் நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குது. அதுக்கு டெவலப் பண்ணி பேசுவோம். ஒரு ப்ரொடக்டிவா நம்ம அதை பாக்குறோம். இந்த வனத்தை காப்பாத்துறதுக்கு வந்து எவ்வளவு கஷ்டப்படுறோம் உங்களுக்கு நல்லாவே தெரியும் சார். இருக்கிற 5000 பேர் வச்சுட்டு கிட்டத்தட்ட 3 லட்சம் ஹெக்டேர் பாத்துட்டு நம்ம வந்து நீங்க மெச்சூர்டா வந்து நம்ம ஃபீல் பண்ணிட்டு நீங்க வாங்க சார் பேசலாம். நம்ம அதுக்காக இவ்வளவு மாடை ஏத்திட்டு வந்து போற வச்சுக்கலாம். அட் அப் டைம் போகும்போது வந்து இது எல்லா இடத்துலயும் வந்து கஷ்டப்படுது சார். உங்களுக்கு வந்து ஒரு டைகர் சார் தெரியும், ஒரு ஈகாலஜிக்கல் சென்சிட்டிவ் ஏரியால தான் டைகர் இருக்கும். அதை நம்பி எப்படி இல்லைங்க உங்களுக்கு வந்து நீங்க மாடு மேய்க்கிற நல்லதுதான் சார். மாடு இருந்தாதான் நம்ம இண்டிபெண்டா ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையில் வந்து நல்லா வரும். அவங்களுடைய வாழ்வாதாரம் வந்து ஈரும். அதுல இருந்து எந்த மாற்றம் கருத்தும் கிடையாது. பட் அதுக்கு வந்து எப்படி வந்து எந்த லேண்ட்ல வந்து மேய்க்கலான் இருக்கு ஒரு ப்ராசஸ் இருக்கு. ரைட்டா? புலிகள் காப்புகள் மேய்ச்சிட்டு இருக்காங்க காலங்காலமா. நீங்க தான் சொல்லுங்க சார். நீங்கள் நானும் சேர்ந்ததுதான் வந்து காடு வனன்றது. நான் மட்டும் தனியா வந்து இருக்க அதிகாரத்தின் பக்கம் நின்று பேசுறதுனால நீங்க என்ன சொல்றோம் சார்? நீங்க எப்ப திடீர்னு புலிகள் மேல கருவஞ்சி புலிகள் காப்பக பகுதி முந்தானால மாடு மேயுது இல்ல சார். தமிழ்நாட்டுல வந்து 5 டைகர் இருக்கு. ஃபர்ஸ்ட் கேஎம்டிஆர் பாத்தீங்கன்னா ஓல்டஸ்ட் இன் இந்தியா சார். சார் தெரியும் ஃபுல்லா ரைட்டா? அதுக்கடுத்து ஒவ்வொரு ஸ்டேஜ் வரும்போது வந்து அடுத்தடுத்து இப்ப 5 டைகர் சார் மாத்தி கொண்டு வந்தோம். காரணம் வந்து நம்ம இயற்கை காப்பாற்றணும். சார் பேசிருக்கீங்க நிறைய பியூர் சுத்தமான காற்று வேணும், தண்ணி வேணுன்றது இங்கதான் சார் உருவாகுது சார். சொல்லுங்க. ஒரு சில விஷயங்களை நம்மளால மறக்க முடியாது. பட் நம்ம விஷயம் வந்து எப்படி அணுகுறோம்ன்றது முக்கியம் இல்ல சார். நம்ம வந்து பாஸ் கொடுத்துருந்தாங்க. பாஸ் இப்ப கொடுக்க மாட்டாங்க. அதுக்கு டைவர்ட் பண்ணணும். நீங்க சொல்றப்ப ஒரு காலத்துல வனத்துறையில வந்து பாஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. 10 மாடுக்கு 20 மாடுக்கு 50 மாடுக்கு 100 மாடுக்கு நானே கொடுத்துருக்கேன். ரைட்டா? பட் அந்த ஏரியா வந்து பார்த்தா அது டைவர்ட் பண்ண ஏரியா. அது மாதிரி முதல்ல இருக்கு.
1000 மாடு இருந்துச்சு இப்ப எல்லாமே குறைஞ்சு தான் இருக்கு அதுக்கு முதல்ல கொடுத்தது காரணம் என்ன இப்ப தடுக்கிறது காரணம் என்ன மாடு முதல்ல இப்ப கம்மியா தான் இருக்கு அப்ப பாப்புலேஷன் கிடையாது நீங்க அப்ப வந்து இவ்வளவு பாப்புலேஷன் இவ்வளவு மாடு விழிப்புணர்வு எப்ப வர ஒரு சைடு வந்து பாப்புலேஷன் பிரஷர் வந்து அதிகமாயிட்டு இருக்கு இன்னொரு சைடு வந்து ஃபாரஸ்ட் ஏரியா டிகிரேட் குறைஞ்சிட்டு வருது எப்படி நம்ம மீட் அவுட் பண்றது ஏதாவது சொல்யூஷன் நம்ம தான் எடுக்கணும் நம்ம 5-6 ஜீவனுள்ள மனிதர்கள் தான் வந்து நம்ம இயற்கையை காப்பாற்றணும் உங்களோட பிரச்சனையை சால்வ் பண்ணணும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு எதுக்கு சார் எல்லா பேரும் தேனி டிஸ்ட்ரிக்ட் வராங்க நம்ம இங்க இயற்கை வளம் இருக்கு இந்த மாடு வந்து டொமஸ்டிகேட் அனிமல் நம்ம வச்சுக்க முடியாது சார் உங்களுக்கே தெரியும் இந்த மாடு வந்து நார்மல் மாடு நான் பிஹேவ் பண்ணாது இந்த மற்ற மாடுங்க பாயதா இந்த மாடு கடிப்பு மேடே மலை மாடு நம்ம எப்படி வீட்டுல வச்சு பார்ப்போம் சார் நான் சொல்றேன் சார் வந்து இது மலைகள் மலைக்கு டிபெண்ட் பண்ணி வாழ்ற மாதிரி தான் மலைகள் மாடு கண்டிப்பா அந்த ப்ரொசீஜர் நீங்க என்ன சொல்றீங்க சார் நான் வந்து ஏரியா வந்து நீங்க மேய்க்க கூடாது மாடை வந்து பட்டினியா போடணும் கொல்லக்கூடாது இவங்களுக்கு கஷ்டப்படுறது இல்லை அதுக்கு நீ ஏரியா டெவலப் பண்ணுவோம் அஸ் காம்போசிஷனா வந்து ஒரு டிசிஷன் எடுப்போம் சார் அது பாலிசி எடுப்போம் எங்களுக்கு 6 மாசத்துல நீங்க டிசிஷன் எடுக்கிற வரைக்கும் மாடு என்ன சார் பண்ணி சாப்பிடாம தேனி டிஸ்ட்ரிக்ட்ல டோட்டலா வந்து எவ்வளவு ஏரியா இருக்கு எவ்வளவு வந்து மாடோட பாப்புலேஷன் இருக்கு எவ்வளவு வந்து கிரேசிங் கெபாசிட்டி தேவைப்படும் எவ்வளவு டன்னேஜ் நம்ம அரே பண்ணுவோம் ஒரு சயின்டிஃபிக்கா பண்ணுவோமே சயின்டிஃபிக்கா பண்ணப்போ மாடு ஏத்து வேண்டிய அதை என்ன ப்ரொபோசலே பேசுறீங்க சார் ரெடி சார் அது நீங்க வாங்கன்றது நீங்க ஒரு ப்ராப்பர் தரிக்க வந்து ஒரு ஆர்டர் வந்து வந்துட்டாருங்க நீங்க வாங்க ஓடு ஓடு கீழே போயிடு நான் அங்க நின்னு ஓடா போ 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 யார் விச்சால போ போயிட்டே போ அப்படியே ஓடா 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 அண்ணன்க்கு ஒரே ஏத்துதான் வாடே போட்டுருக்கு அண்ணே ஏறி வாங்க அங்கே போறாங்க ஒரு ஏத்து ஏத்துனா ஒரு வீட்டு பேரும் கொஞ்சம் எல்லாம் போர்க்கணக்குல ஏய் இங்கிட்டு வாடா மாடு வலி விடு இப்படியே மேல ஏறுற மாதிரி அண்ணே அண்ணே மேல ஏறுங்க அண்ணே அப்படியே ஆப்போசிட் படிக்கணுமா நீங்க அந்த மூலையில நின்னு போங்க இங்க இருந்து மாடு வர கரெக்ட்டா ஏன் நம்மட போ
மலையில ஏறணுமா ஒரு போட்டோ இவ்வளவு நேரம் மலையில் தானே இருக்கு. வந்தாச்சு போராட்டத்தோட வெற்றியா பாக்குறீங்களா? ஏன்னா கீழே தடுப்பாங்க வனத்துறையினர், அதையும் மீறி மேல வந்துட்டீங்க. சொன்னா கேட்கவே மாட்டாங்கண்ணே. அந்த அவங்களை விரட்டுது பாருங்க. அப்படிதான் போராட்டத்தோட வெற்றியா பாக்குறீங்களா? வனத்துறை தடுப்பு இப்ப மேல வந்துட்டீங்க. மாடு வெற்றி என்பது தடையின்றி மாடுகள் மேயறதுக்கான மேய்ச்சல் உரிமையை பெறுறது. இவங்க காடுகள் இருக்கிற விலங்கை பாதுகாக்கணும்னு சொல்றாங்க. அது யார் வேணாம்னு சொல்றாங்க. அது வாழ்ற வாழ்விட வேற, எங்க மாடுகள் மேய்கிற இடம் கொஞ்சம் தூரத்தில் இந்த அடிவாரத்தில் தான் மேயும். திடீர்னு எப்போவுமே இல்லாத பல 100 ஆண்டுகளாக பல 1000 ஆண்டுகளாக இருக்கிற அந்த பாரம்பரிய மேய்ச்சல் முறையை திடீர்னு வன பாதுகாப்பு, வன விலங்குகள் பாதுகாப்பு, அங்கே போகாத மாற்று இடம் எனக்கு கொடுக்கணும்ல தம்பி. 1.5 லட்சம் மாடுகள் இந்த இடத்துல ஒரு 5000 மாடு தான் தம்பி இருக்கு. மாடு ஆடுகள் இல்லைன்னா மண்ணை எப்படி தம்பி வளப்படுத்துங்க? சரி, இந்த காட்டை தான் எப்படி வளப்படுத்துங்க? இதை ஃபாரஸ்ட்டுங்கிறாங்க. கேரளாவுக்கு போவோம், இந்த மாதிரியா இருக்குது தீஞ்சு போய் அவ்வளவு செழிப்பாக இருக்கு. அப்போ ஆடு மாடுகளினுடைய கழிவு இல்லாமல் காடுகள் எப்படி வளம் பெறும்? அவன் சாப்பிட்டுட்டு கழிவை போட்டால் தான் அங்கே விதைகளை பரப்புவோம், அங்கே முளைக்கும் நிறைய. இந்த மரமெல்லாம் இவங்களா நட்டது? இதெல்லாம் பறவைகள் தூவி விதை தானே தம்பி. அப்புறம் எல்லாருக்கும் இருக்குல்ல, இந்த காடுகள் இருந்தால் எங்களுக்கு மாடே வந்துச்சு. நாங்கள் முதல்ல மாடை எங்கே மேய்க்க தொடங்கணும்னு சொல்லுவேன். காடும் காடு சார்ந்த இடம் அது இதுதானே. இங்கே இந்த காட்டுக்குள்ளே போய் கால் வைக்க முடியாது, நீ உள்ளே வராதுன்னு சொன்னால் நான் எங்கே போய் மேய்கிறது சொல்லுவேன். அப்படி மேய்ச்சல் நிலங்களை உருவாக்கி கொடுத்துட்டு மாற்ற ஏற்பாடு செஞ்சுட்டு தான் நீங்கள் தடையை கொண்டு வரணும். நீங்கள் திடீர்னு ஒரு ராத்திரியில் பணம் செல்லாதுன்ட்டீங்க. இந்த செல்லும்னா அதுக்கு இணையான பணத்தை அச்சிட்டு வங்கியில் நிரப்பீட்டில் பணம் செல்லாதுன்னு இருக்கணும். நீங்கள் எதை பற்றியுமே கவலைப்படாமல் ஒரு நாள் டப்புன்னுன்றீங்க. இது எப்படி? இப்போ நீங்கள் சட்டத்தை போட்டீங்க, மாற்று இடம் கொடுத்துருக்க அங்கே போய் மேய்ங்கன்னு சொல்லிட்டீங்கன்னா நாங்கள் மேய்ச்சிட்டு போகிறோம். அப்படி இல்லையே, ஒன்றுமே இல்லாமல் தடை. இப்போ அதிகாரிகளே என்ன சொல்கிறாங்க பாருங்க, நம்ம மாற்ற உருவாக்குவோங்கிறாங்க. அது என்னைக்கு தம்பி? அதுவரை இது பசியாக பட்னியாக கிடந்து இது பண்ணுமா? பல ஆயிரம் ஆடு மாடுகள் மாடுகள் அருகி போயிடுச்சு, எல்லாம் அடிமாட்டுக்கு போயிடுச்சு, ஒன்றுமே இல்லாமல் போயிட்டு. அது இயற்கையை பாதுகாக்கணும். ஆடு மாடு இயற்கை இல்லையா? அப்போ அதுதான் இயற்கைக்கு உரமளித்து பாதுகாக்குது. அது எப்படி புரியல, இந்த சட்டங்கள் எப்படின்னு புரியல. சட்டைக்காக உடலா இல்லை உடலுக்காக சட்டையா? இது எப்படி, எந்த மாதிரி எடுத்துக்கிறது? எல்லா மாநிலங்கள்லையும் இப்படி சட்டம் இருக்குது, ஆனால் இப்படி கடைப்பிடிக்கல. கேரளா, உத்தரகாண்ட் எல்லா பகுதியிலையும் எங்களை மேய்க்க விடத்தான் செய்கிறாங்க. கர்நாடகாலாம் மேய்க்க அனுமதிக்குதே. வனத்துறைக்கு என்னென்ன சொல்ல விரும்புறீங்க? வனத்துறை அவங்களுக்கு அதிகாரம் என்ன சொல்லுதோ அதை கேட்பாங்க. அவங்கக்கிட்ட போய் சொல்லி என்ன போகுது? இந்த போராட்டத்தின் மூலமாக அவங்க அதிகாரத்தில் இருக்கவங்க தெரிஞ்சுக்கணும். இந்த சட்டத்தை கொண்டு வந்தவங்க இன்னைக்கு வனத்தை பாதுகாக்கணும் துடிக்கிற ஆர்வலர்கள் அதை பார்க்கணும். எங்களுடைய உணர்வை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு மாற்று வழியை சொல்லணும். அது இல்லாமல் சும்மா தடையை விதிச்சுட்டு எங்கேயாவது போடான்னா நாங்கள் எங்கே போகிறது? ஆனால் விலங்குகளை துன்புறுத்தக்கூடாதுன்னு அரசாங்கமே சொல்லுது. அதே அரசாங்கம் தான் விலங்குகள் இங்கே கொண்டு வரேன்னு சொல்லுது. இதை பற்றி உங்கள் கருத்து என்ன? விலங்குகளை துன்புறுத்தான்னு சொல்கிற நாடு தான் உலகத்தில் அதிகமாக மாட்டுக்கறி ஏற்றுமதி செய்யுது. இதுக்கு என்ன செய்யலாம் சொல்லுங்க? பிரதமரே சொல்றார், பீஃப் எக்ஸ்போர்ட் ஹே இந்துஸ்தான் இஸ் நம்பர் 1 ஹேன்னு. மாட்டை கொல்லாமல் அப்படி உயிரோடு அனுப்பிடுறீங்களா? இப்போ நீங்கள் பனைமரம் ஏறும்போது இந்த அளவுக்கு உங்களுக்கு நெருக்கடியோ தடுக்கிற இதுவோ இல்லை. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உள்ளே விடலை. இதில் முதல்வருக்கு ஏதாச்சும் குறுக்கீடு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? முதல்வருக்கு இது தெரியுமான்னு தெரியலையே. என்ன சட்டம் என்ன ஏது அதெல்லாம் இருந்திருந்தால் அவங்க அப்போவே தர்க்கம் பண்ணி அதெல்லாம் தகர்த்திருப்பாங்க. இது அவங்களுடைய வாழ் உரிமை, வாழ்வாதார உரிமை. அது மேய்ச்சல் நிலம்ங்கிறது உரிமை.
எத்தனை ஆயிரம் ஏக்கர்கள் ஒவ்வொரு நாடுகளும் பிரித்து அதுக்குன்னு உருவாக்கி வச்சுருக்கு. கேரளாவில் போக ரொம்ப தூரம் வேறு நாட்டுக்கெல்லாம் போகணும். எங்கே பார்த்தாலும் நீர்த்தேக்கம் இருக்கும், அடர்ந்த காடுகள் இருக்கும், மாடுகள் ஆடுகள் கூட்டம் கூட்டமாக மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கும். அந்த மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கும். ஐரோப்பிய நாடுகள் எத்தனை நாடுக்கு போகிறோம், ஆஸ்திரேலியா போகிறோம், இங்கே ஃப்ரான்ஸுக்கு போகிறோம், ஜெர்மன் போகிறோம், டென்மார்க் போகிறோம், பிரிட்டன் போகிறோம், அமெரிக்கா போகிறோம். இந்த நாடுகள்லாம் சுற்றி பார்க்குறீங்கல்ல, அந்நிய முதலீட்டை கொண்டு வரணும்னு போகிறீங்கல்ல. அப்போ வழியிலலாம் நீங்கள் பயணிக்கும் போது எவ்வளவு மாடுகள் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு, ஆடுகள் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு. அதுக்கான கூட குதிரையில் போய் ஓட்டிட்டு வருவாங்க குதிரை மாட்டு ஓனர்ஸ். எங்களை ஆடு மாடு மேய்க்கிறது இதுன்ட்டு எங்கள் பிள்ளையெல்லாம் அரபு நாட்டில் போய் ஒட்டை மேய்ச்சிட்டு இருக்கு பொழப்புக்கு. என்ன பண்ணுறது? என்னோட ஆட்டு மாட்டு கழிவை கேரளாவிலிருந்து லாரியில் வந்து ஏற்றிட்டு போகிறாங்க உரம்ட்டு. எங்களுக்கு நீங்கள் மாடே மேய்க்க விடுறதுல காடுகளே போகிறது இல்லை. அப்புறம் எப்படி வளமாகும்? பணம் எப்படி வளமாகும்? உங்களோட போராட்டத்தோட வலிமை வந்து யாருக்காக போராடுறீங்களோ அந்த ஒரு கோரிக்கை தான். என் மக்களுக்குள்ள ஒரு விழிப்புணர்வு வரணும். ஆடு மாடுனா என்ன, காடுகள்னா என்ன, இதெல்லாம் இருக்குல்ல. நீரின்றி அமையாது உலகு சரி, ஆனால் காடின்றி அமையாது நீர் சரி. ஆனால் ஆடு மாடும் இல்லாத காடு அமையாது. அதை நீங்கள் விளங்கிடணும். அப்போ என் மக்களுக்குள்ள ஒரு தெளிவு வரணும்ல. இந்த அதிகாரம் எவ்வளோ நாளைக்கு இருக்கும் என்னை தடுக்கும்? இதே அதிகாரம் என்கிட்ட வந்துச்சுன்னா என்ன பண்ணும் சொல்லுங்க. அது மாறும்ல. ஆனால் அதை முதல்ல என் மக்களுக்கு புரிய வைக்கணும்ல. கல் மது இல்லை, அது உணவின் ஒரு பகுதி, அது இயற்கையின் பால், அது பனம்பால் தென்னம்பால், அது மூலிகை சாறு அப்படின்னு சொல்லணும்ல. ஏதோ பீர் பிராண்டி விஸ்கியெல்லாம் புனித நீர் கோயிலில் கொடுக்குற தீர்த்தம் மாதிரியும் கல் மட்டும் மது மாதிரியும். அதுக்காக தான் இதை செய்கிறது. ஒரு போராட்டம்ங்கிறது அவங்க அதிகாரிகள் கேட்ட மாதிரி ஒரு விண்ணப்பம் கொடுங்க, ஒரு முறையிடுங்க. அதுக்கான விண்ணப்பம் முறையீடு தான் இது. அடுத்த கட்ட நகரம் என்னென்ன இருக்கும்? அடுத்த கட்ட மறுபடியும் இதில் மேய்க்கிறேன். அந்த என்னது எந்த ஊர்? அது கன்னியாகுமரி. நன்றி. நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மலையேறி மாடு மேய்க்கும் போராட்டத்தை இன்று நடத்தி இருக்கிறார். இந்த போராட்டம் குறித்தும் எதற்காக இந்த போராட்டத்தை நடத்தி இருக்கிறார் என்பது குறித்தும் அவரிடம் கேட்கிறோம். சார் வணக்கம். ஒரு கடுமையான போராட்டமாக பண்ணியிருக்கீங்க. நீங்களே குறிப்பாக இவ்வளவு கிடைமாடுகளை மலையில் ஏற்றி இந்த போராட்டம் நடத்திருக்கீங்க. என்ன காரணம் சார்? என்ன சொல்கிறாங்க வனத்துறை? உங்கள்கிட்ட ரொம்ப நேரமாக பேச்சுவார்த்தை நடத்தி இல்லை. அவங்க என்ன சொல்கிறது? அவங்க சட்டத்தை எடுத்து நமக்கு விளக்குறாங்க. அவங்க பணியை அதை செய்கிறாங்க. நாங்கள் வந்து அந்த சட்டத்தை நீங்கள் தளர்த்துங்கன்னு நம்ம கோரிக்கை வைக்கிறோம். 2006 வன உரிமை சட்டத்தை செயல்படுத்துங்கன்னு தான் நாங்கள் சொல்கிறோம். உங்கள் ஒரு காலகட்டத்திலையும் எதையுமே யோசிக்காமல் பண்ணுறாங்க. இதான் உங்களுக்கு உதாரணம் சொன்னால திடீர்னு ஒரே ராத்திரியில் பணம் செல்லாதுன்னு. இப்போ இந்த பணம் செல்லும் அப்படின்னா அது மாட்டு பணத்தை நீங்கள் அச்சிட்டு வங்கிகளில் நிரப்பிட்டுல சொல்லியிருக்கணும். 2000 ரூபா செல்லும், 1000 500 செல்லாதுன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நீங்கள் அதுக்கு மாற்று பணத்தை அச்சிட்டு வங்கியில் நிரப்பிட்டு இன்றைக்கி செல்லாது நாளையிலிருந்து செலவழிக்கணும்னு சொன்னால் அது மக்கள் நலன் சார்ந்த அரசு, அது மக்கள் நலனை பேணுதுன்னு. நீங்கள் எங்கள் மாடு முதல்ல ஒரு கேள்வி அடிப்படையில், இந்த மாடு ஆடு எங்கே இருந்தது? காடு சார்ந்த இடத்தின் செல்வங்கள் அது அங்கே இருந்து தான் நாங்கள் எங்களுக்கு நகர்ந்து மருத நிலத்துக்கு வந்துச்சு. இப்போ அதே காட்டுக்குள்ளே எனக்கு உரிமை இல்லைன்றீங்க. இந்த காடு புலி சிங்கம் காட்டு எருமைக்கு மட்டும்தானே, என் மாடு ஆடுகளுக்கு இல்லையா? சரி, இவன் வந்து இந்த மாடு வந்து எங்கள் வீட்டு மாடும் இல்லை. பேரே தேனி மலை மாடு, பருகூர் மலை மாடு தான் அதுக்கு பேரே. இவனுடைய பகுதி இங்கே தான் இருக்குது. இந்த கொஞ்சம் தூரம் மெஞ்சிட்டு திரும்பிடுவான். இவன் எங்கே புலி இருக்கிற இடத்துக்கு, காட்டு எருமைகள் இருக்கிற இடத்துக்கு எங்கே போகிறான்? அப்போ என்ன பண்ணணும்? அவங்க அதிகாரிகள் சொல்கிறாங்க நம்ம வாங்க ஒரு புதுசாக மேய்ச்சலில் உருவாக்கணும். அது உருவாக்கிட்டுலாம் நீங்கள் இது தடை போட்டுக்கணும். நீ இனிமே ஒரு இடத்த தேர்வு பண்ணி எனக்கு வளர்த்து இந்த இடத்துல மேய்க்கின்ற வரைக்கும் இருக்கணும்ல. 1.5 லட்சம் மாடு இருந்தது, 5000 தான் இருக்குது. எங்கது? எல்லா அடி மாட்டுக்கு போயிட்டோன்னா மேய்க்க முடியல எங்களுக்கு. அதிகாரிகள் வந்து எங்கள் ஆளுகளை அடித்து இவனெல்லாம் போட்டு அடித்து அன்னைக்கு இவங்களெல்லாம் அந்த அவரெல்லாம் தள்ளி விடுறது. அதெல்லாம் ஒரு எப்படி இது? அது இப்போ நான் வந்து காட்டை அழிக்கணும், மலையை அழிச்சிடணும்னு நினைப்பேண்ணா. அப்போ இவங்கெல்லாம் என்ன நினைக்கிறாங்க? அப்போ குவாரியை எப்படி இந்த சட்டம் அனுமதிக்குது? மலையை அறுத்து கற்களாகவும் மணலாகவும் நொறுக்கி கொண்டு போகிறதுக்கு எப்படி அனுமதிக்குது? அதில் வனம் பாதுகாக்கப்படுதா? மலை பாதுகாக்கப்படுதா? இப்போ டம்முன்னு இந்த இடத்துல வெடியை வச்சு மலையை தகர்க்கிறீங்க. அங்கே அந்த வனவிலங்குலாம் வாழுதுன்னு நீங்கள் சொல்ல முடியுமா? இப்போ நீங்கள் நீட்டின ஆய்வுக்கு 50,000 டன் எடையுள்ள வெடிமருந்தை வச்சு தகர்ப்பங்கிறீங்க. அங்கே இந்த புலி சிங்கம் கரடி காட்டெருமைலாம் பத்திரமா வாழுமா? நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? அப்போது நீங்கள் ஏதாவது ஒன்று காரண காரியங்களோட பேசுங்க, லாஜிக்காக பேசுங்க. அப்போ இதை பேசுகிற நீ அதையும் பாதுகாக்க. அப்போ தடை விதி, அதுக்கு தடை விதி. என்னை மேய்க்கிறவன் பாமரனாக இருக்கான், ஏழை எளியவனாக இருக்கான், அரசியல் அதிகார வலிமேற்றவனாக இருக்கான். இவனுக்குன்னு பேச ஆள் இல்லை. அந்த மேய்கிறவனுக்கும் பேச ஆள் இல்லை, மேய்க்கிறவனுக்கும் பேச ஆள் இல்லை. அதுக்காக தான் நான் போயிட்டு இருக்கேன்.
குறிப்பாக ஆடு மாடுகள் மாநாடு நடத்துனீங்க, அடுத்து மரங்கள் மாநாடு நடத்துகிறதா இருக்கீங்க. அரசும் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறோம். சுற்றுச்சூழலுக்கும் இந்த அதிகாரத்துக்கும் அரசுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா? க்ளீன் இந்தியா கொண்டு வந்த ஐயா மோடி க்ளீன் இந்தியா கொண்டு வந்தார. சுற்றுச்சூழலை பாதுகாக்க நாடு டெல்லியில் நீங்கள் வாழ முடியுமா? 400 விழுக்காட்டுக்கு மேலே தூசி வந்துடுச்சு. சென்னை அதை தொட்டுக்கிட்டு இருக்கு. நீங்கள் சூழியலுக்கும் உங்களுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? காடுகளெல்லாம் வெட்டி ரோடை போட்டு 4500 கோடி நீங்கள் தூய காற்றுக்கு நிதிநிலை அறிக்கையில் ஒதுக்குனாலுக்கு தானே. நீங்கள் எங்கேருந்து காற்று வாங்கிட்டு வருவீங்க? இப்படிலாம் அறிவார்ந்த மக்கள் ஆட்சியில் இருந்தால் எப்படி இருக்கும்? சொல்லுங்கள். நீங்கள் சூழியலை பற்றி இவர்களுக்கு என்ன அக்கறை இருக்குன்னு மட்டும் சொல்லுங்கள். அக்கறை இருந்தால் மணலை அள்ளியிருப்பாங்களா? மலையை குவாரின்னு நொறுக்கியிருப்பாங்களா? இதுதான் சூழியலை பாதுகாக்கிறது. பிளாஸ்டிக் பிளாஸ்டிக் பாலித்தீனை பேன் பண்ண முடியல ஒன்றால். ஆனால் குறிப்பாக நீங்கள் புரட்சிகரமாக பேசினாலும் ஒரு சில விமர்சனங்களை வந்து வைக்கிறாங்க. குறிப்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய பொறுப்பில் இருக்கக்கூடிய வன்னியரசு என்ன சொல்கிறாருன்னா, இது ஒரு பிற்போக்குத்தனமான ஒரு மாநாடு, ஆடு மாடுகள் மாநாடை பற்றி பேசினார். இது ஒரு குலக்கல்வியை வந்து ஊக்குவிக்கிற வகையில் கூட இருக்கக்கூடிய ஒன்று அப்படின்லாம் விமர்சனம் பண்ணுறாங்க. இந்த விமர்சனத்தெல்லாம் எப்படி நீங்கள் எடுத்துக்கிறீங்க? இப்போ எதுதான் கல்விக்கால்? அது விமர்சனத்துக்கு நம்ம பதில் சொல்ல வேண்டியதில்லை. நம்ம மேலே வைக்கப்படுற விமர்சனம் அது உண்மை இல்லை, அதுனா அதுக்கு பதில் சொல்லிகிட்டு இருக்க வேண்டியது இல்லை. ஆடு மாடுகள் மேய்க்கிறது, மீன் பிடிக்கிறது, நெசவு செய்வது, வேளாண்மை செய்வதெல்லாம் பிற்போக்கு, அதெல்லாம் குலத்தொழில்லாம் சொல்லக்கூடாது. முதல்ல அது தொழில் அல்ல. அக்ரி இண்டஸ்ட்ரி கிடையாது, அக்ரிகல்ச்சர். என்னுடைய கலாச்சாரம், என்னுடைய வாழ்க்கை முறை, என்னுடைய பண்பாடு. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அது நாங்கள் யாரோ உட்காந்துக்கல. ஆதியில் மனிதன் தோன்றிய காலத்திலேருந்து நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக செய்ய வந்த வேலை. முதல்ல வேட்டையாடி சாப்பிட்டோம், அப்புறம் வளர்த்து சாப்பிடவும் முடிவு பண்ணோம், அப்புறம் நாங்களே விளைய வச்சு சாப்பிடுவோன்னு வந்தோம். இதுதானே பரிணாமம். இப்போ அதில் இது எங்கே குலத்தொழில் வருது? இதில் இருந்துன்னு எங்கள் ஐயா தேவனையா பாவான்னு சொல்கிற மாந்தனின் முதல் கல்வியே உழவு தாண்டாங்கிறப்ப. எப்படி மாந்தனின் முதல் கல்வி இருக்குது பாருங்க, அதுவே உழவு தாண்டாங்கிறாரு. இதில் என்ன சரி இது குலத்தொழில் உட்கார்ந்ததெல்லாம் குலத்தொழில்னு சொல்லிக்கிட்டு இருக்க. உனக்கு என்ன குலத்தொழில்? இந்த கேள்விக்கு பதில் வச்சுருக்கேன். சரி, நாங்கள் ஆடு மாடு மேய்க்கிறது குலத்தொழில், வேளாண்மை செய்கிறது, மீன் பிடிக்கிறது பிற்போக்குக்கு போயிட்டோம். பல தலைமுறை ஐயா கருணாநிதி வீட்டில் எங்களை ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்காங்களா? நாட்டை ஆள்றது அவங்க குலத்தொழிலா? ஒன்றும் பேச மாட்டீங்க. அமைச்சர், அவர் விட்டா மகன், மகன் விட்டா மருமகன், இப்படியே ஆண்டுக்கிட்டே இருக்கீல்ல. எங்களை அதிகாரம் செய்கிறது உங்களுக்கு குலத்தொழில். அப்படியா தம்பி? அவன் என்ன தம்பி சொல்லு. குறிப்பாக ஒவ்வொரு போராட்டமே மிக வித்தியாசமான முறையில் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அடுத்த கட்டமாக வித்தியாசம் இல்லை. மண்ணை மக்களை நேசிக்கிற எந்த மகனும் செய்ய வேண்டிய ஒரு அடிப்படை கடமை இது. நீங்கள் மரத்திற்கு மாநாடு போடுறாருன்றாங்க. உங்களுக்கு மரம்னா என்னன்னு தெரியும்ல? மரம் வந்து மானுட குலத்தின் உலக உயிரினங்களின் உயிர். மரங்கள், மனிதர்கள் இல்லாத மரங்கள் வாழ்ந்து விடும். ஆனால் மரங்கள் இல்லாமல் மனிதர்கள் மற்ற உயிரினங்கள் வாழ முடியும்னு நினைக்கிறீங்களா? அப்புறம் அதுதான் வைரமுத்தையா சொல்றாரு, மரம்தான் மனிதனின் முதல் நண்பன், மரம்தான் மரத்தின் முதல் எதிரி மனிதன்தான். உங்களுக்கு அதனால அவங்களுக்கு புரியாது. நான் என் பிள்ளைகளுக்கு கற்பிக்க வேண்டியது இருக்குது. ஆடும் மாடும் அவமானம் அல்ல, வருமானம், வெகுமானம், நம் செல்வங்கள், கால்நடை செல்வம்னு. கால்நடைக்கு ஒரு துறை வச்சுக்கிட்டு, பால் வளத்துக்கு ஒரு துறை வச்சுக்கிட்டு இந்த அதிகாரம் என்னை பேசலாமா? அந்த துறை என்ன பண்ணுதுன்னு கேட்டால் என்ன, அந்த துறை என்ன துறை பண்ணுது அப்படின்னா பதில் இருக்கா? நீ செய்ய வேண்டிய வேலையை நாங்கள் என் தம்பிகளாக அக்கா தங்கச்சியில் ஓடியாவது நாங்கள் பண்ணிட்டுருக்கோம். குறிப்பாக எல்லாருமே மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம், நடைபயணம் அப்படின்னு போய்கிட்டு இருக்காங்க. நீங்கள் இப்படி ஒரு இதில் தேர்தல் கணக்கில் எதிர்பார்க்காம இப்படி ஒரு இது பண்ணிகிட்டு இருக்கீங்க. அது வந்து மக்கள்கிட்ட எடுபடும்னு அதெல்லாம் நீங்கள் கவலை. நீங்கள் ஓட்டை குறிவைப்பவன் நாட்டை பற்றி கவலைப்பட மாட்டான். வாக்குக்காக குறிவைச்சு வேலை செய்கிறவன் மக்களின் வாழ்க்கை பற்றி கவலைப்பட மாட்டான். எனக்கு அது 4ஆம் பட்சம்தான். இதை புரிந்து கொள்ளாது என் பிள்ளைகள் எனக்கு வாக்கு செலுத்தி என்ன ஆகுது? காடுனா என்ன, மலைனா என்ன, நீர்னா என்ன, மரம்னா என்னன்னு கூட தெரியாமல், ஆடு மாடுனா என்னன்னு தெரியாமல் என் பிள்ளைகள் எனக்கு வாக்கு போட்டு என்ன ஆகுது சொல்லுங்கள். சரி, நானே ஆடு மாடு வளர்க்குறதெல்லாம் கேவலம்ன்ற நீ வந்து இந்த வீட்டுக்கு வீடு அரசு ஒரு நாட்டுக்கோழி ஆடு மாடுலாம் கொடுத்துச்சுல, அது எது கொடுத்துச்சு? அது கடந்தாச்சு, எல்லா ஆட்சியும் கொடுத்துச்சு. எது கொடுத்துன்னா வறுமை போகுங்கிற. ஆடு மாடு வளர்த்தா வறுமை போகும்ல. அதுதான்டா பைத்தியக்கார போயில நீ வீட்டில் வளர்க்க சொன்னால் நான் நாட்டில் வளர்க்குறேன்னு சொல்கிறேன். இதில் புரியுதா? அடுத்து இந்த போராட்டத்தை எங்கே நடத்துகிறதா இருக்குங்க? அதான் இப்போ கன்னியாகுமரியில் எங்கிட்ட மகேந்திரகிரி மலையில் செய்கிறதா இருக்கும்.
ஒரு ஊராக செய்வோம். இப்போ பனை ஏறி இருக்கான், இப்போ தென்னை கோவையில் ஏறுவோம். எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தளர்த்தி முதல்ல எங்கள் மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு வரணும்ல. நமக்கு யாருமே இல்லைடாண்ணா, நீ பிடிச்சி தள்ளிக்கிட்டு இருக்கா, ஏன் தள்ளுறீங்கன்னு கேட்குறதுக்கு அவனுக்கு ஒரு தெளிவும் துணி வரணும்ல. அதுக்கு அவன் கூட நான் நிற்கிறேன், நான் இருக்கேன்னு சொல்லணும். அதுக்கு தான் இந்த வேலையை செய்கிறோம். ரொம்ப நாளைக்கு இதை நீடிக்காதுல்ல தம்பி. இந்த அதிகாரம் என்ன அப்படியே பட்டா போட்டு கல்வெட்டு எழுதியிருக்கா, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. மாறும்போது இதுவும் மாறும். நிச்சயமாக தொடர்ந்து மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையிலேயே இது போன்ற போராட்டங்களை நடத்துவதாக நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் தெரிவித்திருக்கிறார். வனவிலங்குகளுக்கு இதனால ஆபத்து இருக்கு. வனப்பகுதிகளுக்கு வன விலங்குகளால் என் மாட்டுக்கும் ஆட்டுக்கும் பாதிப்பு இருக்குது. புலி என் மாட்டை அடிக்கும், கண்ணுக்குட்டி அடிக்கும். எங்கள் மாடால் என்ன உங்களுக்கு பாதிப்பு இருக்குது சொல்லுங்கள். ஏதாவது சான்று காட்டுங்க, ஒரு சான்று சொல்லுங்கள், இதை செஞ்சு விடுது அப்படின்னு. இன்றைய போராட்டம் நீங்கள் புல்லை தின்னுறுதுன்றீங்க, நீங்கள் மலையை கல்குவாரின்னு வெடி வச்சு தகர்த்து நொறுக்கி வண்டியாக ஏற்றிட்டு போறீல்ல, அதில் மலை பாதுகாப்பாக இருக்குது. என் மாடு ஆடும் போய் ஓரத்தில் 2 புல்லை பிடிங்க திங்கிறதுல அழிஞ்சிருதா? அது சாதாரண பாமரன்னு கூட இந்த கேள்வி எழுமே. இது ஏன் ஆட்சியாளர்களுக்கு தோணலை? சரி விடையா, நான் மலைக்கு வரலையா, மாற்று இடத்த கொடுத்துட்டு தடை பண்ணியிருக்கணும்ல. நீ அப்படி தானே செஞ்சுருக்கணும். இதில் மேய்ச்சிக்கப்பா அந்த இருக்குப்பா காடு, இது பூரா உனக்கு மேய்ச்சல் காடு தானே, நான் கும்பிட்டுட்டு மகாராசனா இருங்கன்னு மேய்க்க போயிருப்பேன்ல. சொல்லுங்கள் தம்பி, இந்த மாடு அப்படி போய் சமதளத்தில் மேயிற மாடு இல்லை தம்பி. இது மலை மாடு தான். இது தேனி மலை மாடு, பருகூர் மலை மாடு. அப்படி தான் சொல்கிறேன். மலை கொம்பு மாடு. இது மாடே. அவனை போய் இங்கிட்டு போடா அங்கிட்டு போடான்னா எப்படி? உங்கள் வீடு இங்கே இருக்குது, அதில் அந்த பக்கம் போகக்கூடாது, எந்த பக்கமாக அது போனால் என் வீடு இங்கே தான் இருக்குன்னு தானே அவன் சொல்லுவான். அப்படி தான் நீங்கள் சொல்லுவீங்க. அதை தான் இப்போ நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் பல கட்சிகள் அதாவது அரசியல் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இந்த கட்டத்தில் இந்த மலைமாடு சம்பந்தமாக போராட்டத்துக்கு வந்துருக்கு. நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறத விட ஆகச்சிறந்த அரசியல் ஒன்று இல்லைன்னு நான் நினைக்கிறேன். நான் மரங்களின் மாநாடுனா என் பிள்ளைகளுக்கு தெரியும். மரம்னா என்னென்னு அவன் தெரிஞ்சுருக்கணும். மாடு ஆடுனா என்னென்னு அவனுக்கு தெரிஞ்சுக்கணும். என் பிள்ளை பள்ளிக்கூடம் போகும்போது பால் குடிச்சிட்டு போகிறான்ல, அந்த பால் எங்கேருந்து வருதுன்னு தெரியணும்ல. குழாயிலேருந்து வரலடா, மாறுலேருந்து வருது, அதை மேய்ச்சா தாண்டா வரும்னு அவனுக்கு தெரியணும்ல, சொல்லிக் கொடுக்கணும்ல. நெல் எந்த மரத்தில் விளையுதுன்னு கேட்குறவனுக்கிட்ட போய் நான் ஓட்டு கேட்டேன் என்ன போகுது தம்பி சொல்லுங்கள் தம்பி. அருவியும் வயலையும் சினிமாவில் பார்க்குறவனுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது தம்பி. அருவினா இங்கேருந்து வருது, இப்படின்னா வருது, நெல் இப்படி விளையுது, இதுக்கு இவ்வளோ வெம்பாடு விட்டு ஒரு சம்சாரி உழைக்கிறான். அதெல்லாம் தெரியாத குடிகள்கிட்ட போய் நீங்கள் நல்ல அரசியலை உருவாக்க முடியாது. அதனால தான் நாங்கள் இதை செய்கிறோம். அவர்கள் செய்தி அரசியல் செய்வாங்க, நாங்கள் செயல் அரசியல் சேவை அரசியல் செய்ய நினைக்கிறோம். அவர்கள் தேர்தல் அரசியல் செய்வார்கள், நாங்கள் மக்கள் அரசியல் செய்ய நினைக்கிறோம், மக்களுக்கான அரசியல் செய்ய நினைக்கிறோம். புரியுதா உங்களுக்கு? ஸ்டாலின் ஓரணின்றாரு, விஜய் வெற்றி பேரணியில் தமிழ்நாடுன்றாரு. உங்களுக்கு ஏதாச்சும் அணி இருக்கா? என்னடா எனக்கு ஓரணி தேவையில்லை, நிறைய ஊரணி தான் தேவைப்படுது. தண்ணி தேவை மாட்டுக்கு. வேற ஏதாவது கேள்வி? அடுத்த கட்ட நகர்வு அரசுக்கு நீங்க எந்த அளவுல? இதெல்லாம் ஒரு கோரிக்கை தான். இப்போ நீங்க பேசுறதெல்லாம் ஒளிபரப்புனீங்கன்னா ஒரு கோரிக்கை தான். இது தடையை போட்ட பெருமக்கள் சிந்திப்பாங்க, இதுக்கு என்ன பண்ணலாம்னு கொஞ்சம் தளர்த்தி விடுங்கிறோம். மாற்று இடத்த நீங்கள் நல்லா உருவாக்கி எங்களுக்கு மேய்ச்சல் நிலத்தை கொடுத்துட்டு கூட நீங்கள் தடையை போட்டுக்கிறீங்க. அது நீங்கள் போடுங்க. இப்போ இந்த அதிகாரம் அதை எல்லாத்தையும் சட்டப்படி கடைப்பிடிக்கிற மாதிரி இதுக்கு போய் இவ்வளோ இருக்கத்தை காட்டுறீங்க. அப்புறம் இப்போ எங்ககிட்ட அதிகாரம் வந்ததுன்னா இதெல்லாம் நீங்கள் இவ்வளோலாம் பேச வேண்டியதில்லை. சரி மேய்ச்சிட்டு வான்னு நம்ம போயிடுவோம், அவ்வளோதானே. அது மறுபடியும் இப்போ கன்னியாகுமரி பகுதியில் என் தம்பி ஊர் மகேந்திரகிரி மலையில் மேய்க்கணும். எங்கெங்கே நெருக்கடி இருக்கோ அங்கெங்கெல்லாம் போய் அந்த விழிப்புணர்வு ஏற்படுத்தி அரசுக்கு மனு கொடுக்குறது விண்ணப்பிக்கிறதெல்லாம் கொடுத்துட்டோம். எத்தனை முறைடா கொடுத்துருக்கோம்? பல முறை கொடுத்துருக்கோம். கவனத்தில் வரல சட்டம், அதுக்கு வழி இல்லாமல் தான் இதை செய்கிறோம். இப்போ என்னையா பண்ணுறது அப்படின்னா ஒரு கவனம் எடுப்பே இல்லை. அந்த கவனத்தை ஈர்க்கிறதுக்கு தான் இந்த வேலை. வனத்துறை இந்த சட்டத்தை தவறாக ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க. வன உரிமை சட்டம் மேய்ச்சல் சமூகங்களுக்கு இருக்குது, அவங்க பழங்குடிகளுக்கு மட்டும்தான் கடந்த 19 வருஷமாக ஏமாத்துறாங்க. எழுத்துப்பூர்வமாக கேட்டால் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. மேய்ச்சல் சமூகங்களுக்கு அந்த சட்டத்தில் உரிமை இல்லைன்னு எழுத்துப்பூர்வமாக கேட்டால் எந்த டிஎஃப்வும் கொடுக்குறது கிடையாது. இன்னொன்று இது எல்லாமே உள்ளூர் இனங்களாக இருக்குது. இப்போ அண்ணன் சொன்ன மகேந்திரகிரி மலையில் தென்பாண்டி மாடுகள் மேயுது, இங்கே மலை மாடு இருக்குது, மலை கொங்க மாடு இருக்குது, எல்லாமே உள்ளூர் இண்டிஜினியஸ் ப்ரீடு. அது இந்த ஏரியாவில் மேலேன்னா அதோட இனமே அழிஞ்சிடும்.
அதை வந்து கவனத்தில் ஏன்னா என் தம்பி இளஞ்செழியன் இதே வேலையாக இருக்கேன் அவன் படிக்கிற காலத்துலேருந்து. அகில உலகம் பூரா போய் பேசி இதுக்கு சம்மந்தமாக உலக நாடுகள் ஐநா வரைக்கும் கொண்டு போய் சேர்த்து வந்திருக்கான். இப்போ எந்த நாட்டில் மாநாடு நடக்க போகுது? மங்கோலியா. 2026 அவன் எங்களை சிறப்பு விருந்தினராக கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. இன்னெல்லாம் இந்த மாடு மேய்ச்ச இந்த இதை பார்த்துட்டு அவனை கூட்டி வாயா பேச விடுவோம்ட்டு இவன் சிரிக்கிறான். அமெரிக்கா பல்கலைக்கழகத்தில் அமெரிக்க பேராசிரியர் என்னை பாராட்டுறான். இதுக்கு என்னது இது மாடுங்கிறது போகிறதுக்கு முக்கியமாக நகரமயமாக்கல் அதிகமாக நடக்குது இல்லை சார் தமிழ்நாட்டில்? அது ஒரு காரணமாக சொல்கிறாங்களே. ரியல் எஸ்டேட் அதாவது மேய்ச்சல்களுக்கு காணாமல் போதில்லை சார், நகரமயமாக்கல் வந்து தமிழ்நாட்டில் அதிகமாக நடக்குது. அதுதான் அது காரணம்னு அது சொல்கிறாங்கல்ல, அதுதான் காரணம். நீங்கள் எப்போ ஸ்மார்ட் சிட்டிங்கிறீங்க, ஸ்மார்ட் வில்லேஜ் கிடையாது. நீங்கள் நகரப்புறங்கள்லேயே வளர்ச்சியை பற்றி திட்டமிடுறீங்க. அங்கே மெட்ரோங்கிறீங்க, சாலைங்கிறீங்க, அங்கே கல்வி நிறுவனங்கள் எல்லாம் பெருசாக வரும்போது வேலை வாய்ப்பு அங்கே தான் இருக்குது, கல்வி அங்கே தான் இருக்குது, மருத்துவம் அங்கே தான் இருக்குன்னு என் மக்கள் கிராமங்களை காலி செஞ்சுட்டு நகரங்களை நோக்கி படையெடுக்கிறான். அங்கே நகரங்கள் தேவைக்கு அதிகமாக பிதுங்கி வழியுது. அங்கே மின்சார தேவை அதிகரிக்குது, நீர் தேவை அதிகரிக்கிறது, வீட்டு வாடகை வேலை கூடிடுது, நெரிசல் கூடிடுது. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அவசர ஊர்தி கூட அரை மணி நேரத்துக்கு உரிய நேரத்தில் போக முடியாது, இடத்துக்கு போக முடியாது. உயிராக்கும் ஊர்தி இங்கே அப்படி இல்லை. கிராமங்கள் காலியாகும்போது விளைநிலங்கள் அப்படியே கிடக்குது. ஆடு மாடு வளர்த்தல், நெசவு, பட்டுப்பூச்சி எல்லா பாரம்பரிய அந்த இதெல்லாம் நின்றுது. அப்போ நிற்கும்போது நகர்ப்புறத்தில் வாழ்கிற மக்களுக்கான உணவு தேவை இருக்குது, அப்படியே இருக்குது. அது கீரை, காய்கறி, முட்டை, பால், அரிசி, பருப்பு, நெய் இதெல்லாம் எங்கேருந்து போகணுன்னா இங்கே சிற்றூர்லேருந்து தான் போகணும். இப்போ இது காலியாகி அங்கே பெருகும்போது மிகப்பெரிய உணவு பஞ்சத்தை அது எதிர்கொள்ளும். இப்போ எனக்கு கறியும் பாலும் ஆந்திராவிலேருந்து வருது, கறி ராஜஸ்தான்லேருந்து வருது. ஏன் எனக்கிட்ட என்னாச்சு? நான் ஏன் ஆடு மாடு வளர்க்கலை? நான் ஏன் வேளாண்மை செய்யலைன்னு அதை ஒரு இழிவுன்னு இந்த மாதிரி இது பிற்போக்கு அதெல்லாம் எவன் செய்வான், படிக்காதவன் செய்கிறதுன்னு பொது மண்டையில் ஏற்றி ஏடி இருக்கு. படித்தவன் சாராயம் வைப்பான். நாங்கள் படித்த ஆடு மாடு மேய்க்கூடாது, படித்த விவசாயம் பார்க்கக்கூடாது. இது ஒரு கேடுகட்ட சிந்தனை. நன்றி.